இந்த ஹைப்ரிட் ஃப்ரூட் ஒரு நிமிஷம் இருக்குட்டியே ஆன்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உனக்கு தரேன். சாக்லேட் ஸ்ட்ராபெரி எல்லாமே. அக்கா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மம்மி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் வாங்குறாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறது அந்த ஹைப்ரிட் ஃப்ரூட்டுக்கு எதுவுமே ஆர்கானிக்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த தேங்காய் நார்லேருந்து கிடைக்கக்கூடிய மண்புழுலேருந்து கிடைக்கக்கூடிய அதெல்லாம் வந்து மண்ணு கூட மிக்ஸ் பண்ணுவோம். பூச்சி வராமல் இருக்க பிளான் நல்லா வளர்கிறதுக்காக கேர்டு லெமன் நீம் டர்மரிக்கு ஷியாக்கா அதெல்லாம் போட்டு ஊற வைக்கிறது. அது ஒரு 10-15 நாள் ஆகும்போது அது ஒரு ஃபர்மெண்டேஷன் ஆகி எசன்ஸாக மாறும். அது ஃபில்டர் பண்ணி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது 15 நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். பிளான் நல்லா வளர்க்கும். இதுக்கு டெம்பரேச்சர் வந்து 17 to 22 தான் நல்ல டெம்பரேச்சர். அதே மெயின்டைன் பண்ணது இந்த க்ரீன் ஹவுஸ் போட்டிருக்கோம். இந்த க்ரீன் ஹவுஸில் அந்த மேலே போட்டிருக்க ஒயிட் ஷீட் தான் மெயின் ஷீட்டு. அது யூவி சீட்டுன்னு சொல்லுவாங்க. அது சன்லைட் அப்சர்வ் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ அதை மட்டும் கொடுக்கும். டைரெக்டாக சன்லைட்டோ மழையோ வராமல் பார்த்துக்கணும். இந்த பிளான்ட்டோட லைஃப் டைம் வந்து 20 மாதம் மட்டும்தான். 20 மாதத்துக்கு அப்புறம் அந்த பிளான்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பிளான்ட் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அது வளர்ந்து ஃப்ரூட் கொடுக்கறதுக்கு 3 மாதம் ஆகும். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். 17 மாதம் கொடுக்கும். 17 மாதத்தில் நமக்கு வந்து 2 கிலோ 2.5 கிலோ கொடுக்கும் ஒரு செடியில் இருந்து. நம்ம ஒரு பிளான்ட்லேருந்து 2 kg 2.5 kg வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வின்டர் சீசன் மட்டும்தான் அதிகமாக பனிக்காலம். மழை காலம் வெயில் காலத்தில் ஃப்ரூட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட 17 மாதம் அப்படி எங்கள்கிட்ட கிடைக்கிற இந்த 8 ஃபார்ம் ஃப்ரூட்ஸும் நம்ம வெளியே மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். வைன் சாக்லேட்ஸ் ஜாம் காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்காக. இது மணி பிளான்ட் மாதிரி தான் உங்களுக்கு கொடி மாதிரி படர்ந்து போகும். அது வந்து உங்களுக்கு ஃப்ரூட் வளர்றதுக்கு முன்னால் ஒரு செடியிலேருந்து நிறைய கொடி வளரும். அந்த கொடியில் வந்து நிறைய ரூட்ஸ் வளரும். அப்போ நம்ம பக்கத்தில் நிறைய எம்டி போட்டு மண்ணு ரொப்பி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கொடி எடுத்து வேர்வுக்கு பக்கமாக பார்த்து பதிச்சு வைக்கும்போது 1.5 மாதம் மதர் பிளான்ட் கூடயே சேர்ந்து பேபி பிளான்ட்டு வளரும். அதனால வளர்ந்தோன்னா கட் பண்ணி நம்ம பேபி பிளான்ட் நம்ம ஷிஃப்ட் பண்ணி இதுலேருந்து ஃப்ரூட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேபி பிளான்ட்ஸ் வராது. ப்ராடக்ட்லாம் வேணும்னா பார்க்கலாம். எனக்கு வேண்டாப்பா. சரி அம்மாட்டி கொடுக்க காலி பண்ணுவாங்க கூட. அம்மாட்டி கொடு. 6 வருஷம் பழைய வேணும்னா இது உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு நல்லா பிளட் க்ளீன் பண்ணி கொடுக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்கின்ஸ் வந்து நல்லா க்ளோ அண்ட் ஷைனிங் கொடுக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் கேன்சர் செல்ஸ் கொடுக்கும். இப்போ ஸ்பெஷலாக ஃபீமேல்ஸ் டெய்லி ஒரு 20 ml எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நார்மல் கலராக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரியோட கலர் வரும். அது வந்து டேட்ஸ் கலர் வேறனா டேட்ஸ் வைன் ரெட் வைன்ன்றது கிரேப் வைன். டேட்ஸ் இது ஸ்ட்ராபெரி. छोटी बोतल ये वाइनकलामा तीन स्टोरी वाइन है, एक आपको डेट्स का वाइन है, सीजन का वाइन है। तीनों स्टोरी में आपको 1 year 5 year 6 years का वाइन है। स्टोरी आपको 6 years हो 6 year